செங்கோட்டையன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தாவேக்கால இணைஞ்சிருக்கிறாரு. சோ இதை எடுத்து பாத்தீங்கன்னா தாவேக்கால ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமா இருக்குது. இதெல்லாம் ஒரு படி மேல போய் இந்த தாவேக்கா அந்த வர்ச்சுவல் வாரியர்ஸ் சொல்றானுங்க. இந்த தற்குறிங்க என்ன பண்ணிருக்கானுன்னு பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட் ஒன்னு போட்டிருக்கானுங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் அவர்கள் வந்து விஜயா, துணை முதலமைச்சர் அவர்கள் செங்கோட்டையனா, இதுல பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து இந்த புசியானந்தா. சோ இப்படியே வந்து ஒரு லிஸ்ட வந்து எடுக்கிறானுங்க. இதெல்லாம் பார்க்கும்போது சிரிக்கிறதா இல்ல அழுவுறதான்றது தெரியல. ஏன்னா தற்கொலைகளா முதல்ல இப்ப உதாரணத்துக்கு திமுகவே எடுத்துக்கோங்களேன். ஒரு அரசியல்வாதியோ ஒரு மிகப்பெரிய பிரபலமோ திமுக வந்து இணையறாங்க. அவங்க கண்டிப்பா ஒரு பழைய கட்சியில இருந்து வந்து இணையறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். திமுக இணைஞ்சதுக்கு அப்புறம் தான் பழைய கட்சியில இருந்து அந்த குறிப்பிட்ட பர்சனை வந்து நீக்குவாங்க. சரியா? ஆனா இங்க செங்கோட்டையன் அவர்களை பத்தி பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி, எம்ஜிஆர் காலத்துல இருந்து அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாரு, முன்னாள் அமைச்சர். இப்படிப்பட்ட ஒருத்தரை ஏடிஎம்கேல இருந்து அடிப்படை உறுப்பினர்ல இருந்து நீக்கிறாங்க. சோ அதன் பிறகுதான் வந்து தாவேக்கால போய் வேற வழியே இல்லைன்னு சொல்லி இணைஞ்சிருக்கிறார். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், 2 மாசத்துக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செங்கோட்டையன் அவர்களை வந்து நாங்க வந்து அடிப்படை உறுப்பினர்ல இருந்து நீக்க போறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் வீட்டுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய கூட்டம் வந்து திரண்டுச்சு. ஆனா அதே செங்கோட்டையன் அவர்கள் இப்போ தாவேக்கால ஒரு 2 நாள் முன்னாடி தாவேக்கால வந்து இணையும் போது பாத்தீங்கன்னா ஒரு பஸ் அளவு தான் வந்து கூட்டமே வந்துச்சு. நீங்க கூட அந்த பிரஸ் கான்பரன்ஸ்ல பாத்துருக்கலாம். அவருக்கு பின்னாடியே பாத்தீங்கன்னா மிஞ்சி போன ஒரு 20-30 பேர் தான் நின்றுட்டு இருந்தாங்க. இதுல இருந்தே மக்களுக்கு வந்து கிளியரா தெரிஞ்சு போச்சு, செங்கோட்டையனோட செல்வாக்கு வந்து குறைஞ்சு போச்சு. அவர் அதிமுக இருந்த வரைக்கும் தான் மக்கள் அவர் கூட இருந்தாங்க. எப்ப வந்து ஒரு கொள்கை இல்லாத கோட்பாடு இல்லாத கட்சி கூட போனாரோ அப்பவே வந்து மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க, இதுக்கப்புறம் செங்கோட்டையனுக்கு நாங்க ஓட்டு போட மாட்டோம். சோ இதெல்லாம் தெரியாத இந்த தற்கூறிங்க என்ன பண்றாங்கன்னா, அவ்வளவுதான் இதுக்கப்புறம் எங்க கட்சி யாராலும் பிடிக்க முடியாது அப்படி எப்படின்னு சொல்லிட்டு திரியறானுங்க. இன்னும் இந்த 5 மாசத்துல என்னென்னலாம் பார்க்க போறோம் நினைச்சு பார்த்தாலே ஐயோ தலை வெடிக்குது.